வியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கன். நான் உங்கள் தாதா. இதில் பார்க்குற நீங்கள் இந்த சேவல் கோழிங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதாவது ஃபாரினில் நம்ம வீட்டு மெத்த மேலே இருக்கிற சேவல் கோழியில் ஒன்று. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் கோழிங்களுக்கு இதே மேட்ச் பண்ணோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து மைனஸ் தான் இருக்கும். ஏன்னாக்கா அதோடைய முக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும், கலரு. இது வந்து பியூர் துர்க்கியும் கனோயும் மிக்ஸ் ஆன நல்ல ஒரு சேவல், ரொம்ப நல்ல திறமையான ஒரு சேவல். இது கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையான பழைய சுத்தமான கலர். ஓகேவா? அழகாக நம்ம நீம் கத்தில் இருக்குது. இது வியாபாரத்துக்குலாம் போடலை, இது சும்மா ஒரு ஷோவுக்கோசரம் தான் உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி டைம் கிடச்சிது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா கோல்டன் பீலா, கச்சாரங்க அந்த மாதிரி கலரில் ஒரு கோழி. நமக்கு பிடிச்ச கலர்னால நம்ம அவரை வந்து அழகாக போட்டு வச்சுருக்கிறோம். இந்த மண்ணில் வந்து நிறையா வந்து புழுலாம் இருக்குது. ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணில் வந்து நிறையா புழு நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் இயற்கையில். அப்பப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோழிங்களை திறந்து விட்டோம்னாக்கா அதில் இருக்கிற அந்த புழு பூச்சி எல்லாத்தையுமே வந்து அழகாக இவங்க சாப்பிடுவாங்க. மஸ்தில் இருக்கும். இப்போ முட்டை விட கோழிங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா அழகாக அதை சாப்பிட்டுட்டு விட்ற முட்டை நல்லா ஹெல்த்தியாக க்ரோத்தாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் வந்து சரின்னு பார்க்குறது. அப்படியே கூடவே பார்த்தீங்கன்னா இது என்ன செடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. துளசி செடி தான். நிறைய பேர் துளசி செடியை வந்து சளி நேரத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இந்த துளசி செடியை நம்ம பக்கத்தில் தொட்டியில் வச்சுட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களே பிடிங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஒருத்தங்களா இந்த சேவல் சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் நீங்கள் அழகாக மெத்தையில் ரொம்ப அதிகமாக கோழி சேவல் வைக்காமல் சிம்பிளாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாகவும் நல்ல ஒரு நேரம் அதாவது ஒரு டைம் பாஸுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ மேபி பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன ஒரு மாதிரியா இருக்குது, டோக்கலா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வாய்ப்பு நிறைய இருக்குது. சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறானோ புரியுதுங்களா? சொல்கிறவனை பற்றி கவலையே இல்லை, சொல்லிட்டு போகிறான். இது நம்ம சொந்த சேவல் கோழிங்க. இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் அங்கே சேவல் கோழிங்களை நம்ம ஊரில் வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறாருன்னும் போது பார்க்குறதுக்கு நிறையா பேர் விரும்பி லைக் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ்